உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழில், சுடர். மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? அத குடு. இதுக்கு என்ன அர்த்தம் எழில்? என்னம்மா? சொல்லு எழில், இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படிப்பா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கான்ட்ராக்ட உன்னால ரெடி பண்ண முடிஞ்சது? சுடர் உன்னோட பொண்டாட்டி. அவளை இந்த வீட்ல இருந்து பாதியிலே அனுப்பணும்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? எனக்கு இந்த ஃபைல பார்த்ததுல இருந்து எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எழில். வா சுடர், நீயாவது இந்த கான்ட்ராக்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றியா? எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்ல இருக்கணும்னு கான்ட்ராக்ட் எழுதி ரெடி பண்ணிருக்கான். நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கல்ல? எப்படி சுடர் உனக்கு மனசு வந்தது இதுல சைன் பண்றதுக்கு? அப்போ எனக்கு உடம்பு சரியானதும் நீ எல்லாரையும் மறந்துட்டு இங்க இருந்து போக ரெடி ஆயிட்டல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. வேற எப்படி? இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அப்புறம் இந்த வீட்ல பெரிய மனுஷன் நான் ஒருத்த எதுக்கு இருக்கேன்? என்ன யாருமே மதிக்கல. அப்படிலாம் இல்லம்மா. நீங்க நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவரு ஆரம்பத்துல என் மேல உள்ள கோவத்துல போட்ட கான்ட்ராக்ட்மா. இப்ப அவரு ரொம்ப மாறிட்டாருமா. நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கோம். இதை என்ன நம்ப சொல்றியா? சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இந்த உயிரையே கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போயிட்டேன்னா என்னோட உயிர் அடுத்த நிமிஷமே போயிடும் சுடர். சாரிமா, நாங்க செஞ்சது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இனிமே இப்படி மட்டும் பேசாதீங்கம்மா. உங்களோட சந்தோஷம் தாம்மா எங்களுக்கு முக்கியம். இது வெறும் பேப்பர் தாம்மா. எங்களோட வாழ்க்கைய இனிமே இதால பிரிக்க முடியாது. இந்த நிமிஷமே அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இப்ப என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்றேம்மா. இவர்தான் என்னோட புருஷன். நீங்க தான் என்னோட மாமியார். அபி, அஞ்சலி, கவின், காவ்யா என்னோட குழந்தைங்க. இதுதான் என்னோட குடும்பம். இங்கதாம்மா நான் வாழ்வேன். இனிமே இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேமா. இது சத்தியம். இது போதும் சுடர், எனக்கு இது போதும். எழில், உன் மனசுல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த காரணத்துக்காகவும் சுடர உன்னோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சிடணும்னு மட்டும் நினைக்காத. போ.
சுடர், இந்த கபோர்ட்ல இருந்த கான்ட்ராக்ட் ஃபைல் அம்மாவோட கைக்கு எப்படி போச்சு? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நம்ம ரூம் கபோர்ட்ல இருந்து அந்த ஃபைல் உனக்கு தெரியாம எப்படி அம்மா கைக்கு போச்சு? இப்ப என்ன, அந்த ஃபைல நான் தான் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நான் குடுக்கலனா அப்ப நீ தானே கொடுத்திருக்கணும். சார், தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. அந்த ஃபைல் கபோர்ட்ல தான் இருந்தது. ஆனா அதை யார் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. எது கேட்டாலும் உனக்கு தெரியாதுல்ல? அப்ப என்னதான் தெரியும் உனக்கு? செய்யக்கூடாத எல்லா தப்பையும் பண்ண வேண்டியது, அப்புறம் ஒரே வார்த்தையில எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இதான உன்னோட ஐடியாலஜி? இங்க பாரு, அந்த ஃபைல் எப்படி அம்மா கைக்கு போச்சுன்னு கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ எந்த தைரியத்துல அந்த கான்ட்ராக்டா அம்மா முன்னாடி கிழிச்ச? உங்க அம்மா தான் பெத்த பையனோட வாழ்க்கை தப்பா போயிருமோன்னு தவிச்ச தவிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலனா அவங்க உயிரை விட்டுருவேன்னு சொன்னது உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா நான் அந்த கான்ட்ராக்ட் ஃபைல கிழிச்சு போட்டதுதான் உங்களுக்கு இப்ப தப்பா தெரியுதுல? சுடர், பேச்சா மாத்தாத. உன்னை விட 100 மடங்குக்கு மேல அம்மா மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்காகத்தான் நீ இன்னும் இந்த வீட்ல இருக்கங்கறத மறந்துடாத. நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தானே நீ அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண? அப்புறம் என்ன கேட்காமலேயே எப்படி அத அம்மா முன்னாடி கிழிச்ச? நான் உங்களை கேட்காம ஃபைல கிழிச்சது தப்புதான் சார். அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அது அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும் நான் கிழிக்கல. எனக்கும் பிடிக்காம தான் கிழிச்சேன். அம்மா கிட்ட சொன்னதுதான் சார் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க தான் என்னோட புருஷன். உங்களோட குழந்தைங்க தான் என்னோட குழந்தைங்க. இதுதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட குடும்பம். யார் சொன்னாலும், ஏன் நீங்களே சொன்னாலும் என்னால இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சுடர், கத்தாதீங்க சார். நாம சந்தோஷமா தான் இருக்கோன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது இல்லன்னு நீங்களே நிரூபிச்சிடாதீங்க. இந்த தாலி நீங்க கட்டினது தானே? இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டோட மருமக தான். என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். உங்களோட நான் இங்கதான் வாழ்வேன். இதுதான் என்னோட முடிவு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.